ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆங்கிலத்தில் மனித இனத்தை குறித்து ஒரு அழகான ஒரு சொற்றொடர், மேன் இஸ் நாட் அன் ஐலண்ட் பட் இஸ் எ சோசியல் பீயிங், சோசியல் அனிமல் என்று ஆங்கிலத்தில் ஒரு அழகான சொற்றொடர். மனிதன் தனித்தீவு அல்ல, ஒவ்வொரு மனிதனும் தனித்தீவு அல்ல, மாறாக அவன் ஒரு சமூக விலங்கு. அப்போது விலங்குகள் எப்படி கூட்டம் கூட்டமாக அது சேர்ந்து வாழுகிறதோ, அதே போல் மனிதன் அவன் கூட்டம் கூட்டமாக உறவுகளோடு, சொந்த பந்தங்களோடு, உடன் பிறந்தவர்களோடு சேர்ந்து வாழ அவன் படைக்கப்பட்டிருக்கிறான், உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அப்போ நாம் தனித்தீவுகளாக மாறிவிடக்கூடாது. அப்போ இன்றைய முதல் வாசகமும் அதேபோல் நற்செய்தி வாசகமும் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அழகான பாடம் இதுதான். நண்பர்கள், நம்முடைய வாழ்க்கையில் உறவு எதை மையப்படுத்தி இருக்கிறது? நம்முடைய 4 பேர் இறந்து போனது பிறகு தூக்குவதற்கு 4 பேர் இருக்கிறாங்களா? நம்ம இறந்து போன பிறகு நம்முடைய சடலத்தை கல்லறைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு 4 நண்பர்கள், நம்பிக்கைக்குரிய 4 நண்பர்கள் இருக்கிறாங்களா? இன்றைக்கு காசு கொடுத்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒப்பாரி வைப்பதற்கு காசு கொடுத்து ஆளுங்க வர்றாங்க, பாடுவதற்கு ஆளுங்க வர்றாங்க. அதே போல் இன்றைக்கு என்ன அப்படின்னா, வண்டிகள், அதான் நம்முடைய சடலத்தை தூக்குவதற்கு வண்டிகள் இருக்கின்றன. அப்போது செத்து போனதுக்கப்புறம் நம்மளை தூக்குவதற்கு 4 பேர் நம்மளுடைய நம்பிக்கையோட, சரி என்னுடைய நண்பன், என்னுடைய உறவுக்காரன், சொந்தக்காரன், எனக்கு இவனை இப்படியே விடக்கூடாது, அவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை, இறுதி சடங்கில் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுப்பதற்கு நான் இருக்கிறேன் என்று 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, நிச்சயமாக நம்முடைய வாழ்வு ஒரு அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வாக மாறிவிடும். ஆகவே இன்றைய முதல் வாசகத்தில் ரொம்ப அழகா சீராக் புத்தகத்தினுடைய ஆசிரியருக்கு எடுத்துரைக்கிறாரு. நீ எப்படிப்பட்ட நண்பர்களை தெரிவு செய்கிறாய்? உன்னோட கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய நண்பர்களை நீ தெரிவு செய்கிறாயா? அல்லது இடையிலேயே உன்னுடைய பொருளை மையமாக வைத்து, உன்னுடைய சொத்தை மையமாக வைத்து, உன்னுடைய அழகை மையமாக வைத்து, உன்னிடம் இருக்கக்கூடிய திறமைகளை மையமாக வைத்து உன்னுடைய உறவுகளை நீர் பெருக்கிக் கொள்கிறாயா? உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாயா, வளர்க்கிறாயா என்பதனை ரொம்ப அழகா இன்றைய முதல் வாசகத்தில் சீராக் புத்தகத்தினுடைய ஆசிரியர் எடுத்துரைக்கிறார். நற்செய்தி வாசகம் அந்த இல்லற வாழ்வு, குறிப்பாக இல்லற வாழ்வு எப்படி கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வாக அமையணும் பாருங்க. தொடக்க நூலில் வாசிக்கிறோம், கடவுள் எல்லாத்தையும் அப்படியே ஜோடியாக படைக்கிறார், மனிதனை மட்டும் தனியாக படைக்கிறார். அப்போது கடவுள் பார்க்குறாரு, இவன் ஹீஸ் நாட் அன் ஐலண்ட், தனி தீவு அல்ல. இப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா, மனிதன் தனித்திருப்பது நல்லதன்று என்று சொல்லி அவனுக்கு துணையாக அங்கே ஏவாளை, ஒரு பெண்ணை உண்டாக்கக்கூடியதை நம்ம தொடக்க நூலில் வாசிக்கின்றோம். அதே போல் சீராக், அதே தோபித்து அதிகாரம் 6 இறைவார்த்தை 18 வாசிக்கிறோம். அங்கே தோபியாவிட்ட சாராவை குறித்து சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, நீர் பிறப்பதற்கு முன்றே அவள் உமக்கென்று குறிக்கப்பெற்றவள். அப்போது இந்த உலகத்தில் யாருமே தனியாக இருக்க முடியாது. நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டியும் தனியாக இருக்கவே முடியாது. அப்போது கடவுள் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு துணை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீ பிறப்பதற்கு முன்பே அவள் உமக்கென்று குறிக்கப்பெற்றவள். அதான் நற்செய்தி வாசகத்தில் ரொம்ப அழகாக ஆண்டவர் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, அதாவது கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அப்போ இணைத்தல், கடவுள் இணைத்து இருக்கிறார். அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் எதன் அடிப்படையில் இணைகிறோம்? உறவுகளை இணைத்துக் கொள்கிறோம், ஏற்படுத்திக் கொள்கிறோம். இன்றைக்கு நிறைய திருமணங்கள் முறிந்து போகின்றன, நிறைய திருமணங்கள் விவாகரத்து. என்ன காரணம்? அங்கே பணத்தை அடிப்படையாக வைத்து, சொத்துக்களை அடிப்படையாக வைத்து, அல்லது அழகை அடிப்படையாக வைத்து, அல்லது பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து, அல்லது இனத்தை, ஜாதியின் பெயரால் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்முடைய உறவுகள் நாம் கட்டி எழுப்புகிறோம். ஆனால் இப்படி கடவுள் அதெல்லாம் கட்டி எழுப்பலை. நீ அதெல்லாம் நீ கட்டி எழுப்பணும் அப்படின்னா அதெல்லாம் முறிஞ்சு போயிடும். இடையில அதெல்லாம் என்ன பண்ண, அப்படியே உங்களை விட்டு விலகி விடும். மாறாக என்னை அடித்தளமாக கொண்டு என்னில் உன்னுடைய உறவை கட்டி எழுப்பு, என்னில் உன்னுடைய இல்லற வாழ்வை கட்டி எழுப்பு, மற்ற எல்லாவற்றையும் நான் என்ன செய்யும் அப்படின்னா உனக்கு நான் சேர்த்து கொடுப்பேன் என்பதனை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கிறார். பிரியமானவர்களே, ரொம்ப அழகாக நம்ம அதாவது 3 விதமான பிணைப்பு அல்லது 3 விதமான இணைப்பு, ஸ்பிரிச்சுவல் யூனியன், இமோஷனல் யூனியன், அதற்கப்புறம் பிசிக்கல் யூனியன். ஒரு இல்லற வாழ்வு கனி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கணும் அப்படின்னா 3 விதமான பிணைப்பு. இப்போ பாருங்க, நம்முடைய திருமணம் எங்கே நடக்குது? ஆலயத்தில் நடக்குது. அப்போ நம்முடைய திருமண தயாரிப்பு எங்கே நடக்குது? மறைமாவட்டம் தயார் செய்கின்றது, அது அதற்கென்று குறிக்கப்பட்ட ஒரு இடத்துல நடக்குது. இதெல்லாமே ஆன்மீக தயாரிப்பு. ஒரு இல்லற வாழ்வு தொடங்கணும் அப்படின்னா அது முதல்ல உடல் சார்ந்த பிணைப்பல்ல, அல்லது உணர்வு சார்ந்த பிணைப்பல்ல, மாறாக அது கடவுளிடத்திலிருந்து தொடங்க வேண்டும். இப்போ நம்ம தொடக்க நூலில் பார்க்குறோம், இங்கே ஆதாம் ஏவாள் அந்த இல்லற வாழ்வு தொடங்குகிறது. கடவுள் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஆதாம ஏவாளை கையை எப்படி சொல்கிறாரு, என்ன இனி நீங்கள் இருவர் அல்ல ஒரே உடல்,
எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். அப்போ ஸ்பிரிச்சுவல் யூனியன், ஆன்மீக இணைப்பு அல்லது ஆன்மீக பிணைப்பு முதல்ல இல்லற வாழ்வு ஏற்படுகிறது. அப்போ அதனால தான் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை என்ன செய்கிறது அப்படின்னா, கல்யாணத்தை ஆலயங்களில் நடத்துகின்றது, ஆலயங்களில் கொண்டாடுகின்றது. ஓலை வாசிக்கிறோம், 3 ஓலை வாசிக்கிறோம். அதே போல திருமண தயாரிப்பு இருக்கிறது. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன அப்படின்னா ஒப்புர அருளடையாளம் பாவ சங்கீர்த்தனம் கேட்கப்படுகிறது. அப்போ திருமணத்திற்கு தடையாக ஏதேனும் குற்றங்கள், ஏதேனும் பாவங்கள் இருக்குது அப்படின்னா அந்த பாவங்களிலிருந்து, தடைகள் இருந்து அப்புறப்படுத்துவதற்கு ஆன்மீகம் சார்ந்த ஒரு பிணைப்பு ஏற்படுகிறது. அதற்கப்புறம் தான் ஆதாம் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்றான் என்ன அப்படின்னா, என் எலும்பின் எலும்பும் சதையும் சதையும் ஆனவள். இப்போ இரண்டாவதா என்ன நடக்கும்னா உணர்வு சார்ந்த பிணைப்பு. இன்றைக்கு இங்கே அருங்குடையில் நிறைய பேர் வருவாங்க, சொல்லுவாங்க, ஃபாதர் என் வீட்டுக்காரை பார்த்தா எனக்கு கோபமாக வருது ஃபாதர், என்னை ஒரு இயந்திரமாக பார்க்குறான் ஃபாதர், என்னோட உணர்வை மனசை புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறான் ஃபாதர் என்று குறை சொல்லக்கூடிய பெண்கள் உண்டு. அதே போல் ஆண்களும் அதே போல் நான் என்ன சொல்ல வரேன்னு என் மனைவி புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறா ஃபாதர். அப்போ மனசு ஒன்றித்தால்தான் அங்கு உடல் சார்ந்த பிணைப்பு ஒரு கனி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அல்லது மனசு ஒன்றிக்கலை அப்படின்னா அங்கு அது வெறுமனே ஒரு இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கையாக, இல்லற வாழ்வானது ஒரு இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கையாக அமைந்து விடும். அப்போ இரண்டாவது பிணைப்பு ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். என்ன அப்படின்னா அங்கு கடவுள் இணைக்கிறாரு, கடவுளுடைய பிரசன்னத்தில் அவர் இருவரும் ஒரே உடலாக ஒரே மனதாக மாறுறாங்க. அதற்கப்புறம் தன்னுடைய மனைவியை பார்த்து ஆதாம் சொல்றான், என் எலும்பின் எலும்பும் சதையும் சதையுமானவள். அப்போ உணர்வு சார்ந்த பிணைப்பு ஏற்படுகிறது. மூன்றாவது தான் அவங்க தாம்பத்திய வாழ்க்கையில உடல் சார்ந்த பிணைப்புல ஈடுபடுகிறார்கள். அப்படி உடல் சார்ந்த பிணைப்புல ஈடுபடுகின்ற பொழுதுதான் அங்கு குழந்தை பிறக்கிறார்கள். காயின் பிறக்கிறான், அதுக்கு ஆபேல் பிறக்கக்கூடிய நிலை, அதுக்கு நிறைய குழந்தைகள் ஆதாம் ஏவாளுக்கு பிறக்கிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் உடல் இச்சையினால பிறக்கல, என்னுடைய அம்மா அப்பாவுடைய உடல் இச்சையினால, காமத்தினால நான் இந்த உலகத்துக்கு பிறக்கல. நீங்களும் உங்களுடைய தாய் தந்தையினுடைய உடல் இச்சையினால, காமத்தினால பிறக்கல. மாறாக அந்த திருமணம் என்கிற அந்த புனித உறவு, அந்த பந்தத்தினால அந்த ஒரு பாசம், உணர்வு சார்ந்த பிணைப்பு, அதே போல ஆன்மீக பிணைப்பு, கடவுளுக்கும் அவர்களுக்குமான உறவு ஒரு ஆழமாக இருந்தது. அதனால தான் இன்றைக்கு நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்து இருக்கின்றோம். அப்போ கடவுளால் உண்டாக்கப்பட்ட நாம, கடவுளுடைய அந்த பிணைப்பினால உண்டாக்கப்பட்ட நாம, என்னுடைய உறவை நான் எதில் கட்டி எழுப்புகின்றேன்? இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அதான் எடுத்து உரைக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, பணத்தை நாம் மையப்படுத்தி போனோம் அப்படின்னா, அழகை மையப்படுத்தி போனோம் அப்படின்னா, அல்லது உலக வெளி அடையாளங்களை மையப்படுத்தி போனோம் அப்படின்னா, செல்வத்தை மையப்படுத்தி போனோம் அப்படின்னா, அதிகாரத்தை மையப்படுத்தி போனோம் அப்படின்னா இல்லற வாழ்வு கேள்விக்குறியாகிவிடும். ஆகவே இந்த திருப்பலியில எனக்கும் கடவுளுக்குமான உறவு, எனக்கும் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் உங்கள் கணவருக்குமான உறவு எப்படி இருக்கிறது என்று சற்று யோசித்து பாருங்கள். ஒருவேளை ஏதாவது பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது அப்படின்னா கொஞ்சம் இந்த பலிபீடத்தில் நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, நான் முதலில் உன்னில் இணைய வேண்டும், என்னுடைய வாழ்வை உன்னில் நான் தொடங்க வேண்டும். உன்னில் நான் தொடங்குகின்ற பொழுது என்னுடைய வாழ்வு கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வாக அமைந்துவிடும். ஆகவே அப்படிப்பட்ட இந்த உன்னதமான வரத்தை, அந்த ஆசிரை எனக்கு தாரும் என்று சொல்லி தொடர்ந்து நம்மையே இந்த பலியில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம்.